ஹாய்டா. கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸ்பெஷல் பார்ட். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்கள் பாப்பாலாம் படுக்க வச்சுட்டு நீங்களும் ஜிம்மனும் தனியாக உங்கள் ரூமுக்குள்ளே வந்திருப்பீங்க. ரொமான்ஸ் பண்ண அவன் உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வச்சு ரிமூவ் பண்ண நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனில் அழுதுட்ருக்கீங்க. ஏய், எதுக்குடி எந்த டைமில் இருந்து எதுக்கு அழுற? உண்மையாகவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு நான் என்ன சொல்லணும் சொல்லு. அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? எதுக்குடி அலற? ஆனந்துக்கு சரி, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுறேன், மொத்தமாக சேர்த்து வந்துக்கும் அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்ட அந்த அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டு அவனுக்கு அது கடுப்பாக இருக்குது. எப்போவுமே கடுப்பாக இருக்கும். பட் அதை ஏதாவது சொன்னால் நீங்கள் ஹர்ட் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அதை பற்றி அவன் வாயை திறக்க மாட்டான். இப்போ கடுப்பாக இருக்கு. அவன் ஒரு மாதிரி உங்களை முறைக்கிறான். என்னாச்சு நடிதா? ஏதோ கிள்ளி வச்சிடறான். என்ன ஜிம்மன் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பற்றிக்கிட்டு வரும். நான் ஒரு ஃபார்ம் போது அவனை டெஸ்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உன்னை உரிக்கும் போதே இதை பார்த்தோன்னு வச்சுக்கேன், பாதி மைண்டு அப்படி டைவர்ட் ஆகிடும். முக்கால்வாசி டைம் அந்த செஸ்ட்டுக்கிட்ட வரவே மாட்டான். நீங்கள் அவரே பார்க்குறீங்க, கோஸ் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. என்னாச்சு? இதுக்கு நீங்கள் இவ்வளோ கோப் பண்ணுறீங்க? இதுக்கு கேள்றீங்க? எனக்கு இதை பிடிக்கல. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி கையில் எது எது பிடிக்கல? நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னடி சிரிக்கிறா? என்ன சிரிக்கிறா? எனக்கு கட்டுப்பாகுது, காண்டாயிட்ருக்கேன் நான். பிடிக்கலையா? ஏன் நான் ஃபுல் ஃபார்மில் வந்தாண்டி டென்ஷன் பண்ணி விட்டேன். ஃபர்ஸ்ட்டு தான் ஏதோ இதை பற்றி பேசினால ஹர்ட் ஆகும்னு நினச்சேன். பட் இப்போ அப்படிலாம் கிடையாதுல்ல. ஃபஸ்ட்டு அலெக்ஸ் அப்படிங்கிற பேர் பார்க்கும்போது அவனுக்கு கடுப்பாக இருக்கும், காண்டாக இருக்கும். ஒரு ஃபார்மோடு அவங்கள டெஸ்ட் பண்ணலாம், ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட வருவான். இது பார்க்கும்போதே கடுப்பாயிடும். அவன் மோஸ்ட்லி அந்த பக்கமே வரமாட்டான், அதை பார்க்கவே மாட்டான். பிகாஸ் அதை பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் ஹர்ட் ஆவீங்க, அவன் கூட ஸ்டே பண்ணிட்டேன், அவனுடைய பாப்பா அப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த டைமில் அதை பற்றி சொன்னால் ஒரு வேளை நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு அதை பற்றி அவன் பேச்சே எடுக்க மாட்டான். பட் இப்போ அப்படிலாம் இல்லை இல்லையா. பட் சாருக்கு கடுப்பாக இருக்குது உங்களை பார்க்க. நீங்கள் ஒரு ஸ்மைலோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு கடுப்பாகுதடி, ஃபஸ்ட்டு நீ சிரிக்காத அப்படின்னு உங்களுக்கு இப்போ பிடிக்க. இப்படி கூப்பிட்டீங்க வலிங்க என்ன ஜம்மன்? சிரிக்காத, நாளைக்கு ஷாப் போகிறோம், ரிமூவ் பண்ணிட்டு வரோம், ஏதோ டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமல் உங்கள் பக்கத்தில் அதை படுத்துக்கிட்டான். நீங்கள் திரும்பி சாருக்கு எதுவும் வேணாமா? வேணாம். திரும்பிக்கிட்டான். எத்தனை நாளைக்கு வேணாம்? அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு வேண்டாம். அப்படி எழுத உட்காந்து ஃபைனல் வரைக்கும் இது என்கிட்டே இருந்தா அது நாளைக்கு உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு திரும்பி உங்களை பார்க்குறான். எப்படி ரிமூவ் பண்ணிட்டு வரலான்னு இப்போ தானே சொன்னேன். ஓகே அப்படின்னு எழுந்து அவங்க ட்ரெஸ்ஸில் அவங்க ஃப்ரெண்டில் பிடிச்சிக்கிட்டு, சார் ஜெலஸ் ஆக்குறீங்களா? பயம் படு. இத்தனை நாள் இங்கே தான் இருந்ததா? எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஃபீல் ஆகும், சார் எங்கே இந்த பக்கமே வரமாட்டேன்றாரு, நீ இந்த பக்கம் பிடிக்காதா, நிறைய தெரியும் தோணும். இப்போ புரியுதா அப்படின்னு நீஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு நார்மலாக உட்காந்துக்கிறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். அப்போது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா? பட் அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. அப்படிங்க நீ எழுது உட்காந்து, நான் தான் இதை பற்றி ஃபேஸில் உனக்கு ஹர்ட் ஆகணும், நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ரிமூவ் பண்ணலான்னு. என்ன சொல்ல வரீங்க? கடுப்பாக இருக்குடி. ஏன் கடுப்பாக இருக்கு? அத்தா வேற என் வாயில் சொல்லணுமா? நீங்கள் அட்ஜஸ்டில் போய் சாஞ்சிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பென் பண்ணி பார்க்குறான். நீங்கள் இப்படி கோவப்பட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கடுப்பாக்குறது தான் உனக்கு வேலை இல்லை, கோவப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கு. இப்படி விட்டன் வையான் அப்படின்னு கையில் எடுக்கிறான். அமைதியாக ஒரு மாதிரி க்யூட்டாக அவனை பார்க்க, இது தோண்டி ஹாட் ஆகிடுவேன்னு சொல்லாமலே இருந்தேன். இப்போதை பற்றி எனக்கு கவலையில்லை படு அப்படின்னு படுத்துக்கிட்டான். நீங்கள் ஒரு ஃபிங்கர் வச்ச அவன் ஷோல்டரில் ஒரு மாதிரி நோண்டிட்டே, ஜிம்மீனா பயன்படு ஜிம்மீனா திரும்பி உங்களை பார்க்குறான். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். உங்களையே பார்த்துட்ருக்கான். ஏன்னா என்கிட்ட அப்போலேருந்தே இருக்குது சார், என் கூட ட்ரை பண்ணும் போதெல்லாம் இது உங்கள் கண்ணில் தெரியலையா? அப்போல்லாம் சார் எப்படி இருந்தீங்க? அதான் சொன்னான்ல ஃபஸ்ட்டெல்லாம் நீ ஹர்ட் ஆகிடுவேன்னு, சைலண்டாக விட்டுட்டேன்னு. சரி ஓகே, அப்படின்னா ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் அவன் மேலே பேசி படுத்துட்டே உங்கள் கண்ணுக்கு இது
அலெக்ஸ் மாதிரி தெரியுதா? வாயம் மூட்ரி எழுந்து அவனை பார்க்குறீங்க. ஓ, வேறு சொன்னாலே கோவம் வருதா? வாயன். உங்கள் கை எடுத்த அவன் கை பிடிச்ச செஸ்டில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அந்த டேட்டு மேலே ஏதோ அலெக்ஸே இல்லை, ஒரு மாதிரி அவன் உங்களே பார்க்குறான். அலெக்ஸ் அப்படிங்கிற பேரே தெரியாதா? என்னடி சொல்லிருக்கா? என்னை பார்த்தா எப்படி தெரியுதோ? சரி சரி கூப்பிடாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸு கீழே போட்டு அவனை நார்மலாக உட்கார வச்சுட்டு அவன் லேப்பில் போய் உட்காடுறீங்க. என்னடி பண்ணுற? ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க அந்த டேட்டுவை பெண்ட் பண்ணி பார்க்குறான். என்ன தெரியுது? அப்பா. தெரிஞ்சுதா? அவன் ஒரு மாதிரி பார்க்க அவன் மேலே இருந்து கீழே இறங்கி சிஸ்டமில் என்கிட்ட இந்த டேட்டுவை காட்டும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகே, யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை அன்றைக்கி போட்டேன். அவங்க எல்லாருக்கும் அது அலெக்ஸா தெரியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், என்ன சொன்ன? எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சைடில் பாருங்க அப்படின்னு ஒரு சைடாக வந்து காட்ட. இது எப்படி இருக்கா? திவி. நெக்ஸ்ட்டு என் திவியை பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே வாங்க. அவள் ஃபிங்கர் எடுத்து எக்ஸை பாதியை இது பண்ணி இப்போ என்ன தெரியுது? அம்மா. எனக்கு இவங்க 3 பேரையும் பிடிக்கும். அதான் அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டே திவி பார்த்துக்கூட ஒரு வாட்டி சொன்னான். அப்புறம் நீங்கள் ஆண்டி எல்லாருக்கும் அலெக்ஸா தான் தெரியுதுல்ல? அம்மாவா? அம்மா ஒரு வாட்டி ட்ரெஸ் மாற்றும் போது பார்த்தாங்க. அப்போ என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அவள் அவங்களே பார்க்க நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையாவா? அம்மாவுக்கு தெரியுமா அது? அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அப்போதுலேருந்து தான் உனக்கும் அலெக்ஸுக்கும் எது லவ் இருக்குன்னு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க. சாரி வயன், இட்ஸ் ஓகே. இங்கே பாருங்கள், ஆன்டி கேட்டது அது கிடையாது. ஜென்ஸ்கிட்ட டேட்டு போட்டியா லேடிஸ்கிட்ட போட்டியான்னு கேட்டாங்க. அவனுக்கு அது தோணவே இல்லை. யாருக்கிட்ட போட்ட? லேடிஸ் தான், என்னோட ஃப்ரெண்டு. அப்போ தான் அந்த ஷாப்பையும் ஓப்பன் பண்ணா. ஸோ அதான் ட்ரை பண்ணலான்னு போனேன். சரி சார், நைட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. பிகாஸ் மேரேஜில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். தூங்குறேன் அப்படின்னு படுக்க என்னடி பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மேலே ஜம்ப் ஆகிறான். சின்ன பந்திங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. சரி எனக்கு தூங்குறேன், ட்ரெஸ்ஸில் என் போட்டா கழட்டு அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்க வரான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டேன். அதான் சார் எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எதுவும் தெரியாமல் சொல்கிறாண்டி. தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாமல் சொன்னீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன இப்படி பண்ணாதீங்க பாரு. உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்க அவன் உங்களே பார்க்குறான். வேணாண்ணா வேணாம். ஏண்டி? ஏய் வேணா நான் விட்டுருவேண்ணா அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வேக வேகமாக கழட்ட நீங்கள் ஒரு மாதிரி படுத்துட்டு அவனே பார்க்குறீங்க. என்ன? சாருக்கு நல்லா தெரியும். என்ன அழ வச்சு நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எப்படி வசதி? அவங்க மேலே படுத்துட்டா உங்களுக்கு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. அவங்க காதுகிட்ட வந்து பொண்டாட்டி ப்ளீஸ் டே புருஷன் இப்படி கிஞ்சி வைக்காதா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ஓ இப்போ மட்டும் தான் இதை பண்ணுறீங்களா? இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா? டெய்லி இதை தானே பண்ணிருக்கீங்க. இதில் வேறு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? உங்களே பார்க்க நான் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மில் இருந்தேன். பிகாஸ் நீங்கள் வேணும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. உனக்கு அடி ஜோ சரி வேணும், ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட வர அவன் ஃபோரில் ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இப்போ எனக்கு எதுவும் தோணலை, கிளம்புங்க. இப்படி பழி வாங்காதடி, எனக்கு தெரியும்ல வேணான்னு சொன்னாலும் நான் அதெல்லாம் எடுத்துப்பேன்னு. நல்லா தெரியும், வேணும்னா தாராளமாக எனக்கு வேணானாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சிலதை படுத்துக்கிட்டீங்க. பழி வாங்குறாளே அப்படின்னு உங்கள் மேலே வந்து படுத்து உங்கள் காது கேட்டேன். பொண்டாட்டி நீ ஒரு ஃபீலோட எனக்கு கொடுத்தனா நான் ஹெவன்கே போயிடுறேன்டி, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. உங்கள் ஃபீலோடு அதை கொடுத்தா அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது, அதனால கெஞ்சிட்ருக்கான் அவங்கக்கிட்ட. அவனை அழகிய வச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தோணி இருக்கும். கொஸ்டின் மேலே கொஸ்டின் பண்ணி உங்களுக்கு அந்த நீடினஸ் போயிடுச்சு. அவன் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு எப்பயாச்சும் ஒரு நாள் தான் உனக்கு நீடினஸ் வருது. அப்போது நான் வந்து இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு நீ வயன் தெரியுதா டெய்லி இதை பண்ணுறீங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க? இங்கே பாரு பன் பன் அவனை பார்க்குறீங்க. சாரி எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சுடி. அதுவும் இல்லாமல் உன் ட்ரெஸ்ஸை கழட்ட என் கண்ணில் அது பட்டுருச்சா, அதான் இவ்வளோ சொல்லிட்டல. ஐம் ஓகே, பட் நான் ஓகே இல்லை பண்ணாதாடி.
உங்களை பார்க்குறா. நீங்கள் எனக்கு அந்த மூட்லாம் போயிடுச்சா? மூடு இருந்தா அப்போ ஓகே, இது போதும். நீ கிஸ் பண்ண வரா, என்ன பண்ணுறீங்க? ஒரு மாதிரி அந்த மூட் செட் பண்ண வேணாமா? லிப்ஸில் கை வச்சுட்டு கிஸ் பண்ண கூட எனக்கு மூடு இல்லை. ஒட்டிங்க என்னடி நினச்சிட்ருக்க நீ? என்ன புரியல? கடுப்பித்துறாளே, நம்மளோட வீக்னஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சரிக்க, உன்னோட வீக்னஸும் எனக்கு தெரியும்ல அப்படின்னு ஜிமன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். என்ன சொன்னீங்க? என்னோட வீக்னஸ் நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கும் போது உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியாதா? நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க ஜிமன்னா நான் தான் மேலே கை வைக்கிறான். ஜிமன்னா நீ டெம்ட் ஆகிட்டனா? ஓகே தானே? ஜிமன்னா அப்படி பண்ணாதீங்க, ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஜிமன்னா ஃபேஸை கப் பண்ணிச்சிங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டே அப்படி சொல்லிட்டு உங்கள் கையெடுத்த ரெண்டுட்டுமே அவன் ஒரு கையில் பிடிச்சிட்டு என் வீக்னஸாக பார்த்து நீ என்னை அட்டாக் பண்ணும்போதும் நானும் சேம் அதே பண்ணி ஆகணும்ல? வேணாம் ஜிமன்னா, இதெல்லாம் சொல்லும் போது நீ கேட்டிருக்கணும். ஜிமன்னா அதான் அதே தான் அவங்க ரெண்டு கையும் விட்டுறான், கீழே போயிட்டே இருக்கான். கண்ணு மூடி ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட அந்த நான் ஸ்டாப்பாக சவுண்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கு. அவன் கொஞ்ச நேரம் அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து காதுகிட்ட, மேடம் ஃபார்முக்கு வந்துட்டீங்க தானே? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மூஞ்செல்லாம் ஏன் இப்படி சமந்து போயிருக்கேன்? ஜிமன்னா கண்டுபிடிச்சேன்னா உன்னோட வீக்னஸா? அவன் ஷோல்டரில் போய்ட்டு படுத்துக்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்க. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டோமா? நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க அப்படியே அது ஸ்டார்ட் ஆகுது அந்த நைட்டு ஃபுல்லாக. அதை ஒரு ஹாப்பியாக அவன் பண்ணி முடிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணி லவ் யூ அப்படிங்கிறத சொல்ல இப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. அவனை பார்த்தேன், இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்குது. இல்லை எப்போவுமே உங்கள் பியூர் லவ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரூமையும் சுற்றி பாருங்களேன். வந்த புதுசில் உங்கள் லவ்லாம் நான் பார்த்தேன். அப்படியே எனக்கு உங்கள் மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ரெஸ்பெக்ட். பிகாஸ் உங்கள் ஒய்ஃப் யூனாவை நீங்கள் அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்க. இந்த ரூம் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடிக்கு ஃபீல் ஆகும். இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் மேலே நான் விழுந்தேன். ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல அதெல்லாம் எனக்கு வரும்னு அப்படின்னு. நீங்கள் அவனை பார்க்க ஸ்மைல் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, பென் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அவனை பார்த்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா? உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன், இதில் நான் ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஃபுல் நாள் யூனா அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க சம்திங் யாரோ சொன்னீங்க. பட் ஒரு வேளை அவங்க யூனாவே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவன் ஒரு மாதிரி உங்களே பார்க்குறான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனானா எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்கள் என்ன லவ் பண்ணல. அன்றைக்கி நீங்கள் சைலண்ட்டாக தான் இருந்தீங்க, அதனால தான் கேட்குறேன். அதனால் அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா என்னை விட்டு நீங்கள் போயிருப்பீங்கள அப்படின்னு ஜிம்மனை பார்க்க, ஜிம்மன் இழுத்து உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு இல்லை தலையாட்டுறான். சும்மா எனக்காக சொல்ல வேண்டாம், என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க தானே உங்கள் ஃபர்ஸ்டில், அவங்கள எப்படி லவ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லி புரிஞ்சுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லைல்ல. அவன் உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி நீ சொல்கிறது கரெக்ட் தான். பிகாஸ் நான் யூனாவை மறக்கலை. உங்களுக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவனே பார்க்க அவன் நீ கேட்கும் போது கூட எனக்கு அப்போ எதுவும் பெருசாக தெரில. பிகாஸ் நான் என்றைக்குமே யூனாவை மறக்கணும்னு நினச்சது கிடையாது. நீ சொன்ன மாதிரி அவள் எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் தான். அவளை நான் ரொம்ப லவ் பண்ணியிருந்தா, அப்படி லவ் பண்ணியிருந்தா உன் கூட படுத்துருக்க மாட்டேன்ல. உங்களே பார்த்துட்ருக்கான். இல்லை புரியல இப்படி சொல்கிறது. இங்கே பாரு வயன், நீ சொன்ன மாதிரி யூனாவே ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். பிகாஸ் யூனா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஏன் முன்னாடி பார்க்கில் வரும்போது யூனாவே வந்துட்டா அப்படின்னு நினச்சி தான் நான் அவளை ஹக் பண்ணேன். அந்த இடத்துல யூனாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அவகிட்டலாம் போயிருக்க மாட்டேன். நிஜமாவா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இன்னும் மாதிரி உனக்கு புரியல? நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் அவளை மறந்தனா மறக்கலையா எனக்கு தெரியல. அப்போ
நீ என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. என்னவாவே இருந்தாலும் நான் உன்கிட்ட டைம் கேட்டிருப்பேன் முழுசா உன்னை ஏற்றுக்க. அதுக்காக உன்னை விட்டுலாம் நான் அவகிட்ட போயிருக்க மாட்டேன். பிகாஸ் உனக்குள்ளே நான் வந்துட்டேன், என்னுக்குள்ளே நீ வந்துட்டேன். யூனாவே அந்த டைம் ரிட்டர்ன் வந்திருந்தாலும் அவளுக்கு நான் சொல்லி புரிய வச்சுருப்பேன். நீ ஒரு மாதிரி அவனே பார்க்க அவன் ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சதுடி, நான் இப்படி சேஞ்ச் ஆகுவானான்னு எனக்கே தெரியல. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பொசிசிவ் ஆகும். அலெக்ஸ் உன்னை பற்றி பேசும் போதெல்லாம் அதில் தெரிஞ்சது மேடமை பிடிச்சிருக்காங்க. ஹக் பண்ணிக்கிறான், கண்ணில் இந்த தண்ணி வந்துட்டே இருக்கு. இது உங்கள் மனசுக்குள்ளே என்னமோ தெரியல ஒரு திடீர் இருக்கும். இப்போ ஓகே உங்களை ஹக் பண்ண. இன்னொன்று கேட்கணும். இன்னொன்று என்ன? அந்த அலெக்ஸ் எங்க? அலெக்ஸா? தெரிலம்மா. அவனே பார்க்குறீங்க? நிஜமாக எனக்கு தெரிலடி. அவனை எதுவும் பண்ணல. தெரியலையே. நீங்கள் எதுவும் பண்ணலையேன்னு கேட்டேன். அதான் எனக்கும் தெரியல. என்ன சொல்கிறீங்க தமன்? அவனை விடு. இந்த டைமில் எதுக்கடி அவனை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு கிஸ் பண்ண வரான். நீங்கள் அவன் லிப்ஸில் கை வச்சுட்டு ஒரு நிமிஷம். என்னடி நம்ம பாப்பா உங்கள் பாப்பா நீ எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அதான் சொன்னனே. என்னென்ன டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல அவனும் உங்களை ஹக் பண்ணிட்டு யூனா அதாவது சீஜு பார்க்கில் வந்தாளா? யூனா அப்படிங்கிற ஹாப்பியில் நான் ஹக் பண்ணேன். அடுத்த செகண்ட் அவள் யூனா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போவே தெரிஞ்சுதா? ஓகே. அவள் யார், என்ன பண்ணுறா, இதுக்கு என் கூட இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஓ, அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா? வேறு எதுக்குடி சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தோம். அவள் டீட்டெயில்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது அவள் அலேக்ஸ் கூட இருந்து வந்திருக்கா தெரிஞ்சது. அலேக்ஸ் கூடவா? அலெக்ஸோட லவ்வர் தான் இவ. நீங்கள் ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் அலெக்ஸ் சொல்லி தான் இவ வந்திருக்கா. எனக்கு அப்போவே செம்மக்கும் அவன் மேலே. யூனாவை வச்சு என்கிட்ட ப்ளே பண்ணுறான்னா அப்போது யூனாவை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்மாடி அடித்தான். அலெக்ஸ் அலெக்ஸ் எப்படி நீங்கள் பார்த்தீங்க? அவன் ஒரு மாதிரி முழிக்கிறான். சொல்லுங்க, அவனை எங்கே நீங்கள் பார்த்தீங்க? அவனையா? அவனை நான் தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களா? அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து பார்த்துட்டு போனான் அமைதியாக ஜிம்மனை பார்க்க அப்பாவே தூக்கிட்டேன். நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? உன் விஷயத்தில் அப்படி தான் போட்டு அவனை அடிக்கும் போது அப்போ சொன்னான் உன் கையை கூட பிடிக்கவில்லையா, இன்ஃபேக்ட் உன்னை கிஸ் பண்ண கூட நீ விடலையா. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க அங்கே தான் எனக்கு ஃபீல் ஆச்சா. அவன் அவன்கிட்ட வரலன்னா எப்படி என் பொண்ணு அவனுக்குள்ள. ஸோ அப்போவே என் பொண்ணுக்கும் அவனுக்கும் டெஸ்ட் பண்ணேன் நெகட்டிவ். நீங்கள் அவனே பார்க்க அப்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னன்னா அந்த அலெக்ஸ் என்னமோ பண்ணியிருக்கான் அவனை. எனக்கு ரொம்ப பயந்தேன். அந்த எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நீங்கள் அவனே பார்த்துட்டுக்க அவன் கண்ணே கலங்குது. என்னால் நார்மலாக இருக்க முடியலடி. அந்த டைம் அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறத விட உனக்கு என்ன ஆச்சுன்னு தேடணும், கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. இருந்த பதட்டத்தில் உங்ககிட்ட நான் சொல்லாமலே போனேன். அதுக்கு தான் என்கிட்ட சொல்லாமல் போனீங்களா? பிகாஸ் உன்னை என்னால் பார்க்கவே முடியல வயன். நான் அன்றைக்கி பயந்த பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளை கூப்பிட்டுல நான் அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியமே இல்லை. அவளுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா லோக்கலில் கூட பண்ணியிருப்பேன். நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் போனேன். பிகாஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரியணும் லைஃப்பில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அவனே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரியும் என் பொண்ணு என்னை விட்டு இருக்க மாட்டான்னு. அப்போ தோணுச்சு 2 பேருக்கும் என்ன நடந்திருக்கு, எதனால இல்லையா பாப்பா அவனுக்கு வந்திருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த சுச்சுவேஷனில் நீ இருக்க அவகிட்ட, அவ கூட நான் இருக்கணும். அதை விட உனக்கு என்ன ஆச்சுன்னு தோணணும், கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. அதனால தான் சொல்லாமலே போனேன். எனக்கு தெரியும் நீ மேனேஜ் பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு அஃபெக்ஷனாக என் பொண்ணு இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா அவள் அஃபெக்ஷனாக தான் இருப்பா. ஓ அப்படியா? ஆமாம். அவன் டைட்டாக அவளை பிடிச்சிட்டு அவள் கண்டுபிடிச்சிருக்காடி நான் தான் அவளோட அப்பான்னு. அது எனக்கு ஏன் ஃபீல் ஆகலை? நீங்கள் அவனை பார்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவன் பெண்ட் பண்ணி நான் தான் அவள் அப்பான்னு அவள் என்னை ஸ்மைல் பண்ணியிருக்காள்ல. பட் நான் என்ன பேசுகிறேங்க ஜிமினா? ஆனால் நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன்ல ஜிமினா. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்காம உங்களை தேடி வராமல் இருந்தேன்னா ஃபைனல் வரைக்கும் என் பொண்ணை நான் பார்த்துருக்கவே மாட்டேன்ல. இந்த கோவத்துலேயே நான் தள்ளியே இருந்திருப்பேன்ல. ஜிமினா அப்படி பேசாதீங்க. இல்லடி, அப்போயும் என் பொண்ணு என்னை புரிஞ்சு ஃபீல் பண்ணியிருப்பாள்ல. இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க? ஆனால் எனக்கு ஹாப்பி தான். ஏதோ நீங்கள் என்னை டச் பண்ணது உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நான் சொன்னது இப்போ இல்லை, லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்க
அன்னைக்கு அந்த பாரில் நீங்கள் அவனை பார்க்க, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியுமா? எது? அன்னைக்கு நீங்கள் தான் என் கூட இருந்தேன்னு சொன்னது. ஏ நம்பலையா? அப்படி இல்லை, இது நம்ப முடியல ஜிம்மண்ணா. அன்னைக்கு பாருங்களேன், ரொம்ப சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா? இது எனக்கு புரியல ஜிம்மண்ணா. எவிடன்ஸ் காட்டியும் நம்பலையா நீ? அதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிருக்கோம், அவ்வளோதானே. ஓ, மேட்ரு பண்ணுறது. ஒன் செகண்ட் அப்படின்னு பெட்லேருந்து இறங்கி மொபைலை தேடுறான். நீங்கள் உங்கள் செஸ்ட்டில் ஒரு கை வச்சுட்டு எழுந்து உட்காந்து என்ன பண்ணுறீங்க? வீடியோ எடுக்கிறேன்டி. என்ன வீடியோ? தான் சொன்னல நம்ப முடியலன்னு. அதுக்கு இப்போ பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து காட்ட போகிறீங்க? நான் சொன்னது ஃபஸ்ட்டு அதான் காட்டுறேன். அதான் நான் பார்த்துட்டேனே இந்த ரூம்குள்ளே போகிறது. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சா என்ன 2 பேரும் கூப்பிட்டு வந்து ரூம்குள்ளே விட்டுறது. அதானே அவன் உங்களை பார்த்துட்டே ட்ரெஸ்லேருந்து மொபைல் எடுத்து பேண்ட்டு கீழே போட்டு. அதில் வேற என்ன? வேறையா நீயும் நானும் மேட்ரு பண்ணுறது. நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட நடந்தல அந்த ஹோட்டல் ரூமில். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க, அதை பார்க்கலாமா? என்ன வீடியோ சொல்கிறீங்க? நீ தான் சொன்னியே ஒரு ரூம்குள்ளே தான் போதும், என்னால் நம்ப முடியலன்னு. பார்க்கலாம். பெட்டில் வந்து உட்காடுறான். நீங்கள் அவனை பார்க்க, இங்கே பாருடி. வீடியோ ப்ளே பண்ணுறான். அதில் ஃபஸ்ட்டு அலெக்ஸ் தான் இருக்கான். அலெக்ஸ் தான் அந்த கேமராவே ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். ஏதோ ஒரு பொண்ணு வருது, ஒரு மாதிரி அவளை ஃபோர்ஸ் பண்ணுறான். அவகிட்ட ரொம்ப பேசிட்டு இருக்கான். விடு விடுன்னு அலறா. நீங்கள் பார்த்துட்டு ஜிம்மனை பார்க்க, அவன் தான் வச்சுருந்தான் அந்த வீடியோ. ஜிம்மன்னா பாரு. கொஞ்ச நேரம் அவளை ஃபோர்ஸ் பண்ண ஜிம்மன் அதெல்லாம் ஓட்டிட்டான். உங்களுக்கு பதட்டமாகுது. கொஞ்ச நேரம் 2-3 பொண்ணுங்க வராங்க, அவங்க கிட்ட பேசுகிறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு கார்னரில் உட்கார வச்சிருக்கான். அவள் ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி பயத்தில் இருக்கா. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறான். நீங்கள் பயந்து ஜிம்மனை பிடிக்கிறீங்க. அவன் இப்படி தான் எல்லாரையும் பண்ணிருக்கான்ல. ஒரு நிமிஷம் ஹீரோ என்ட்ரி அப்படி சொல்ல ஜிம்மன் இந்த செகண்ட் உள்ளே வரான். நீங்கள் அதை பார்க்க ஜிம்மன் அலெக்ஸை போட்டு சம்மோட்டி அடிக்கிறான். நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க, இப்போ நான் நினச்சி பார்க்குறேன்டி, எதுக்கு இவனை அடித்தானே எனக்கே தெரில. என்னங்க நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க? எனக்கே தெரில நான் எதுக்கு இப்படி அடித்தான் அவன். அவன் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன? ஒரு டைம் இவளுக்கும் வருது, ஒரு டைம் ரொம்ப ரொமான்டிக் ஆகிடுறீங்க, ஒரு டைம் ரொம்ப பாவமாக இருக்கீங்க. உங்கள் மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். புருஷன்ல எல்லா சைடும் உங்ககிட்ட தானே காட்ட முடியும். ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த டைம் வீடியோலேருந்து ஒரு சவுண்ட் வருது. 2 பேரும் பார்க்க உடஞ்ச மாதிரி. அப்படி இதை அலெக்ஸ் அடி வாங்கிட்டு போய் விழுந்து கிடக்குறான். கொஞ்ச நேரம் ஜிம்மன் அந்த ட்ரிங்க் எடுக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரிங்கை. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் ஜிம்மன் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ தான் தெரியுது இதாண்டி குடித்தேன். குடிச்சதுலேருந்து தான் என்னென்னமோ ஆச்சுடி எனக்கு அப்படி சொல்ல, நான் சொல்கிறேன் அவள் உங்களே பார்க்க அந்த ட்ரிங்க் எனக்குமே கொடுத்தான். நீயும் குடிச்சா? வீடியோவில் நான் பார்த்தேன். நீ அவனை பார்க்க இரு, நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். அகைன் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மன் அங்கிருந்து போயிட்டான். அவன் மொபைலெல்லாம் ஏதோ சம்திங் கீழே விழுந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஃபோன் வருது. அலெக்ஸ் எடுத்து காதில் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தான் டக்குன்னு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு உனக்கு இந்த கேமரா இருக்கிறது கூட ஞாபகம் இல்லை, உங்களை கூப்பிட்டு வரதுக்கு வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு நீங்கள் வரீங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு இந்த டைம் அவன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறான். ஜிம்மன் மொபைலை பிடிச்சிருந்துருப்பான். அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறான். நீங்கள் அவனை பிடிச்சிட்டு கோவப்படாதீங்க, நான் அடிச்சுட்டு அங்கிறது போயிடுவேன். இதை விடியண்ணா எத்தனை டைம் பார்த்தான்னு எனக்கே தெரில. நீங்கள் அவனே பார்க்க எனக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் செம்ம கோவம் வரும். இப்போ கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் அந்த ட்ரிங்க் உனக்கு கொடுக்குறேன்னு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணான் பாரு. அப்போது கொஞ்ச நேரம் அந்த வீடியோ ப்ளே ஆகுது. அவன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறான். ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரிங்க் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஆனாலும் அவனை அடிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டீங்க. இந்த டைம் நான் எவ்வளோ பயந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே போதும். ஜிம்மன் அந்த ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அவள் ரெஸ்ட் ரூம் கூட போயிட்டான். அப்புறம் நீங்கள் வரீங்க. உங்களை கூப்பிட்டு வந்து பெட்டில் தள்ளிட்டு அவளுங்க ட்ரிங்க் எடுத்துகிட்டு அந்த ரூமை வெளில லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போதையில் இந்த ட்ரெக்ஸ் எடுத்துகிட்டு படுத்துட்ருக்க ஜிம்மன் வரா. வேகமாக ட்ரெஸ்ஸு கழட்ட நீங்கள் அலெக்ஸ் எடு கையை விடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த. ஜிம்மன் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணு. எல்லாமே ப்ளே ஆகுது. நீங்கள் ட்ரெஸ்ஸில் உங்கள் ஃபேஸ் வச்சுக்கிட்டு அதை பார்க்கவே இல்லை. ஹக் பண்ண மாதிரி உங்களை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்ச நேரம் நீங்கள் அலறுது, அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது, அந்த சவுண்ட்லாம் கம்மியாக 2 பேரும் தூங்குறீங்க. நீங்கள் ஜிம்மனை பார்க்க ஜிம்மன், இல்லையா பாப்பா, ஏன் பாப்பா, லவ் யூ ஜிம்மன், லவ் யூ. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ண இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இங்கே பாரு,
நல்லா தூங்குறீங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டான். மார்னிங் அவன் உங்களுக்காக மணி வச்சுட்டு போயிருப்பான். நீங்க அதை தூக்கி அடிச்சுட்டு அழுதுருப்பீங்க. எல்லாம் ஓடுது. அதெல்லாம் போயிட்டு ஒரு 2 hours கழிச்சு அந்த ரூமுக்கு அலெக்ஸ் வரான். அவனோட திங்ஸ், அவனோட பாட்டில் அது ரூம்ல நிறைய இருக்கும். ரூமை வெக்கேட் பண்றான். அந்த டைம் அந்த கேமராவும் எடுத்து பேக்குள்ள போட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டான். அதுல இப்படி ஒரு வீடியோ இருக்கேனே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்க கூட இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ளே பண்ணியிருப்பான். ஆனா அவன் தான் உங்க கூட ஸ்டே பண்ணலையே. ஸோ அதனால அது ப்ளே ஆனாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கொண்டு போயிட்டான். நீங்க அவனை பார்த்து அவன் இந்த வீடியோ பார்த்துருப்பான்னா நம்ம 2 பேரும் இருந்தது அவன் பார்த்துருந்தா அவன் ஏந்தி உன் பின்னாடி சுத்த போறான். நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமால எப்ப பாரு வெர்ஜினிட்டி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி லுசு மாதிரி பேசிட்டு உங்க பின்னாடி சுத்துவான். நீங்க அஜ்மனை பார்க்க அவன் வீட்டுக்கு போன. அவன் வீட்டுக்கா? எதுக்கு? ஏதாவது பண்ணிட்டீங்களா அவனை? கொண்டுட்டேன். என்ன சொல்றீங்க? அவன் உயிரோட இருந்தானா எப்போ பாரு உங்ககிட்ட தான் வந்துட்டு இருப்பான். ஸோ சும்மா அவனை அடிச்சு போலீஸில் அரெஸ்ட் பண்ண கொடுத்தாலும் 2 daysல வெளில வந்துடுறான். அது உங்களுக்கு தெரியும். வெளியே வந்த உடனே உங்களை தான் பார்த்துருப்பான். ஸோ அதான் கொண்டுட்டேன். என்ன ஜிமன் பேசுறீங்க? நான் அவனை ஆஃபீஸ்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்தேன். ஸ்ட்ரெயிட்டா பிஏவை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கட்டி போடு வந்துடுறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் உன்னை பார்த்தேன், அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேன், சாரி கேட்டேன். ஸோ நேற்று எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அங்கே கிளம்பி போனேன். வீட்டுக்குள்ள நிறைய பென்ட்ரைவ் இருக்குடி. நிறையவா? பயப்படாத, இதெல்லாம் எதுவும் இல்லை. நிறைய கேர்ள்ஸோட இருக்கு. இது வேலையாக தான் தெரிஞ்சிட்டு இருக்கான் போலங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம கோவம் வந்தது. முழுசாக கூட என்னால் அதை பார்க்க முடியல. நம்ம வீடியோவும் அதுலேயே இருந்தது. நம்மளது மட்டும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அவனை எதுவும் பண்ணல. நான் தான் சொன்னேனே அவனை கொண்டுட்டேன்னு. அவனை ஒரு மாதிரி பார்க்க வீட்டுக்கு போயிட்டு எப்போ பாரு பெட்டில் படுக்கணும் பொண்ணும் கூட சொல்லிட்டே இருப்பான்ல. அதான் தனியாக பெட்டில் வச்சு கட்டி பெட்டோட போட்டு கொளுத்திட்டு வந்துட்டான். அச்சோ, ஒன்றும் ஆகாதடி, கொளுத்திட்டேன்னு சொல்கிறீங்க. அவன் செத்து போயிட்டான். என்ன அப்படின்னு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக டச் பண்ணி என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? போலீஸுக்கு தெரிஞ்சா? நான் அதை ஆக்சிடென்ட் மாதிரி தான் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட்டா? அவன் ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ல இந்த ஃபயர் ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாதிரி. அப்படியா? அவனை கொளுத்தும் போதே வீடியோலாம் நிறைய பென்ட்ரைவ் வருது. சேர்த்து போட்டு கொளுத்திட்டு தான் வந்தான். நீங்கள் எதுவும் மாட்டீங்களா? எதுலேயும் மாட்ட மாட்டேன். அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த டைமில் நீ எனக்கு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கணுமே. என்ன? நம்ம வீடியோ மட்டும் கொண்டு வந்தேன்னு சொன்னால என்ன கேட்க மாட்டியா? ஆமாம், என் போட்டு கொளுத்துருக்கலாம்ல. நம்ம எத்தனை வாட்டி இப்போ இதெல்லாம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது ஸ்பெஷல்ல. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க ஏன் தெரியலடி, ரிப்பீட்டடாக அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ நீ என்ன மேக்கப் பண்ணது என்ன நல்லா இருக்கு. என்ன நிச்சயமாக தாண்டி செம்மையாக இருக்கு. என்ன தான் நீ அழுதாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணாலும் ஏன் தெரியலடி, இதை நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் ஜஸ்டில் போயிட்டு படுத்து சும்மா இப்போ பாரு இப்படி பேசிட்டே இருக்கீங்க. அவன் ஜஸ்டில் படுத்துக்கிறீங்க. டேட்டியாக பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் டைம் அப்படியே போகுது. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் ஜிமன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எழுந்து பசங்களுக்குலாம் பால் போட்டு 3 பேருக்கும் கொடுக்குறான். சமத்தா 3 பேரும் பால்லாம் குடிச்சிட்டு சைலண்டாக இருக்காங்க. மூச்சு பையன் மாட்டோம். டாடி என்ன? அம்மா எங்க? வயன் தூங்குறா. அம்மாவை என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணீங்களா என்ன? நான் எதுவும் பண்ணல. நீங்கள் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அம்மா லேட்டாக எழுதுப்பாங்க. நான் போயிட்டு அம்மாவை பார்க்குறேன். அம்மா எழுதுப்பா, உட்காரு. அம்மா வருவாடா, உட்காருடா அப்படின்னு அந்த சேர்லேருந்து ஜம்ப் பண்ணுறான். அதுக்குள்ள பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. மம்மி எப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். குட் மார்னிங். அப்பா உங்களை ஹக் பண்ணாரா? இல்லையே. எங்கள் அப்பா ஹக் பண்ணால் மட்டும்தான் லேட்டாக எழுதுப்பீங்க. நீங்கள் ஜெமனை பார்க்க ஜெமன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் மூச்சு பையனை ஹக் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா தூக்கிக்கிறீங்க. இந்த டைம் பிஏ உள்ள வரா. ஜெமன் டேர்ன் பண்ணி பார்க்க என்ன கை கல்லாம் எப்படி இருக்கா? ஓகே சார். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஜெமன் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஓகே இல்லை? ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு நீங்கள் பிஏவை பார்க்க ஜெமன் ஆக்சிடென்ட் தான், பெரிய ஆக்சிடென்ட். எப்படா இருக்கு தலை? ஓகே சார். ஜெமன் பேசுறதுலேயே தெரியுது நீங்கள் ஜெமனை பார்க்க நான் எதுவும் பண்ணலடி. தெரியுது, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது. நான் எதுவும் பண்ணல. என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலடி.
அவன் சொன்ன உடனே நீங்கள் பிஏ பார்த்து என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மேடம், ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்ட்டா? ஆக்சிடென்ட் எப்படி? அதுவும் 1 இயராக நீங்கள் இந்த பக்கமே வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம் மேம், கொஞ்சம் ஹெவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிம்மன் தான் எதுவும் பண்ணியிருக்கான்னு. என்ன பண்ணிக்க ஜிம்மன்? அதான் சொன்னலடி நான் எதுவும் பண்ணலன்னு. மேம் சார் எதுவும் பண்ணல. அப்போ என்னாச்சு? இல்லை அதான் சொன்னேனே ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் தான் எப்படி? காரில் அடிபட்டுருச்சு மேடம். நீங்கள் ஜிம்மனை பார்க்க தெரியாமல் இடிச்சிட்டேன்டி. ஓ தெரியாமல். ஜிம்மன் தான் வேணுன்ட்டு அடித்து தூக்கிடுவான். அடித்து தூக்கிட்டோம் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவனுக்கு என்னென்ன செலவாகுதோ எல்லாத்தையுமே ஜிம்மனே பார்த்து தருப்பான். அது எல்லாமே பிஏக்கும் தெரியும். அவனுக்கு ஓகே சார் கொலை பண்ணாமல் விட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படிதான் இருக்கு அவனுக்கு. நீங்கள் ஜிம்மனை முறைக்க ஒன்றும் இல்லாடி உங்களுக்கு இருங்க அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போக நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வரா. ஏந்தி காலையிலேயே கூப்பிடுற? அவனை என்ன பண்ணீங்க? அதான் சொன்னல தெரியாம. என்கிட்ட போய் சொல்லாதீங்க. பின்ன என்னுடைய ஊட பின்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அவனை பார்க்குறீங்க, நம்ம 2 பேருக்கும் முன்னாடி அவனுக்கு தெரியும் என்னன்னு. நான் கூட இருந்தேன் லியா பாப்பா என் பொண்ணுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க எனக்கு ஒரு வாட்டி டவுட் வந்துச்சு. உன் செஸ்ல இருக்க டேட்டூ பார்த்தோம். அப்போ கூட நான் அவன்கிட்ட டீட்டெயில் வேணும்னு கேட்கும் போது ஃபேக்காக கொண்டு வந்து ஒரு பொண்ணு நிறுத்துறான் என் முன்னாடி அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நடத்துறதுக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த சீஜு அந்த பொண்ணு என்னென்னு சொல்கிறாலோ கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கான் என்கிட்ட சொல்லாமல். சாருக்கு ஆல்ரெடி இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறது தெரியல போல. அது எப்படி பக்கத்துலேயே என் கூடி இருந்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ண விடுவேன்? அவனை பார்க்க அதான் அலெக்ஸை தூக்கிட்டு வெளில வரும்போது அடிச்சு இவனையும் தூக்குனேன். பட் இத்தனை வருஷமாக என் கூடியா இருந்துட்டான். மனசு கேட்கல, கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான். நீங்கள் செஸ்ல சாஞ்சிட்ட. நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க? எப்படி ரொம்ப நல்லவனா? ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் ஹிப்பில் கை வச்சு நான் நல்லவனே கிடையாது, கையெடுங்க அப்படின்னு தட்டி விடுறீங்க. என்னடி பாருங்க, இதை நான் உங்ககிட்ட நைட்டே சொல்லணும்னு நினச்சேன். என்ன? லியா பாப்பா வருது கொஞ்ச நாள்லயே இன்னொரு பாப்பா வந்துருச்சு. ஆமாம் என்ன கூல ஆமான்னு சொல்கிறீங்க? தள்ளுங்க. அது எதுக்கடி? டாக்டர் தான் தள்ளி இருக்க சொன்னாங்க. என்ன? ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் 2 இயர்ஸ் கேப் வேணுமா? என்னத 2 இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் டச் பண்ணணும். என்னடி விளாட்றியா? ஆமாம் தள்ளுங்க அப்படின்னு கையை எடுத்து விட்றீங்க. மூச்சு பையன் அவன் 2 தங்கச்சியும் பார்த்துக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக. நீங்கள் எனி டைம் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க 3 பேருக்கு அது பள்ளிக்கு போயிடுச்சு. மூச்சு பையன் தான் இப்போ பார்த்துக்கிறான் 2 பாப்பாவையும். அவனுக்கு அவன் தங்கச்சி பாப்பானா ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் போகிறதே தெரியாமல் விளையாடிட்டு இருக்கான். எப்பவுமே தனியாக இருந்த ஒரு பையன், அவனுக்குன்னு 2 தங்கச்சி. இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான். ஸோ நீங்கள் எனி டைம் ரொமான்ஸ் லவ்வோட. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணிட்டே இருக்கும், ஐயோ இந்த டேட்டூ மேட்ரு விட்டுமே. அண்ட் தென் இந்த யூனா நிறைய தோணும், இதை கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருக்கும். ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாய்.